இந்த ஒரு மிஸ்டேக்கை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன்னா எங்க ஏஜென்சியோட டோட்டல் பிசினஸும் கிராஷ் ஆயிருக்கும். அது என்னன்னா நாட் ஸ்டாக்கிங் யுவர் போனஸஸ். நான் இதை இப்போ ரிலீஸ் பண்ணேன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலமா எங்களுக்கு எப்படி 3x சேல்ஸும் அண்ட் இன்க்ரீஸ் ரிட்டன்ஷன் ரேட்டும் வந்ததை பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் இதை இன்ஸ்டன்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இனிஷியல் டேஸ்ல கிளைண்ட் தேடிட்டு இருந்தப்போ என் மென்டார் என்கிட்ட சொன்னது எது பண்ணாலும் வேல்யூ ட்ரிவனா இருக்கணும்னு சொன்னாரு. ஸோ அதனால என் கிளைண்ட்டுக்கு எப்பவுமே 5xல இருந்து 10xக்கு வேல்யூ கொடுக்கணும்னு எனக்குள்ள இருந்துச்சு. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு மெயினான விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னா நியூ கிளைண்ட் தேடிட்டு இருக்கப்போ கிளைண்ட் ப்ராப்ளம் லிசன் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டா நான் சர்வீஸை பிச் பண்ண போயிட்டேன். லைக் நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தருவோம், இதுக்கு இவ்வளவு டோட்டல் காஸ்ட் ஆகும் அப்படின்னு கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ண போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வாட்டி ரிஜெக்ட் ஆகுது, செகண்ட் வாட்டி ரிஜெக்ட் ஆகுச்சு, ஏன் தேர்ட் வாட்டி கூட ரிஜெக்ட் ஆயிடுச்சு. முதல்ல அவங்களாம் எங்க ரைட் கிளைண்ட்ஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் உண்மை அது இல்ல. ப்ராப்ளம் என்னோட சேல்ஸ் அப்ரோச்சில் தான் இருந்துச்சுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் நான் வேல்யூ தான் கொடுக்க போறேன், இது எல்லாமே என் மைண்ட்ல தான் இருந்துச்சு தவிர கிளைண்ட் கிட்ட நான் இதை கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டல. இதனால நான் லாஸ் பண்ணது என் கிளைண்ட் மட்டும் கிடையாது, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனோட ட்ரஸ்ட் பில்டிங் தான். ஸோ நான் என் அப்ரோச்சை ரீஒர்க் பண்ணேன். என் கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுக்க போகிறோன்றத, என்ன மாதிரி போனஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன மாதிரி அவங்க பிஸ்னஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோன்றத கிளியராக அவங்க கிட்ட ஸ்டாக் பண்ணி காமிச்சேன். ஸோ இதனால் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வர லீட்ஸ் எல்லாமே நோ சொல்கிற பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியாயிருச்சு. பிகாஸ் அவங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறோன்றத அவங்களுக்கே கிளியராக தெரிய ஆரம்பிச்சு. நீங்கள் என்ன வேணால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்கள் கொடுக்க போகிற வேல்யூஸ் அண்ட் போனஸை ஹைட் பண்ணி காட்டாமல் கிளியராக ஸ்டாக் பண்ணி காட்டுங்க. when people see the value they don't buy it, they just want to grab it.